விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இது இந்த டிஎஸ்பி 9th பட்டாலியன் கமாண்டண்ட் கார்த்திகேயன் குறித்து அது தொடர்ச்சியாக புகார் வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா கொடுத்துருந்தாங்க. அது லாஸ்ட் இயர் ஜூலைன்னு நினைக்கிறேன். அப்போ கூட இவரை பற்றியான ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தான். பட்டாலியன் பரிதாபங்கள் கோழி மேய்க்கும் ஏட்டு அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறையின் சாபக்கேடு பண பைத்தியமாய் அலையும் அவர் கமாண்டண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தான். கொஞ்சம் விவரமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோதான் கமாண்டண்ட் வரைக்கும் வந்தாச்சு, நீ ஃபைனல் ரிட்டையர்டு ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்றதில் அப்படியே அமைதியாக இருந்துட்டு வெளியே தெரியாத மாதிரி இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க எப்படி ஆளாக இருந்தாலும். அதற்கு முன்னாடி நீ போலீஸில் என்ன அலும்பை கட்டியிருந்தாலும் இந்த கட்டத்துக்கு நம்மளை குறித்து வெளியே புகார் வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தானே பார்ப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ விவரம்லாம் இல்லை போல். ஏன்னா சில்லறையே பிடிக்கிறது அவ்வளோதான். அப்புறம் மற்றபடி புத்திசாலித்தனம் விவரம் அப்படின்ற மாதிரிலாம் இவரை குறித்து நம்ம கணிக்க முடியல. அப்படி இருந்தால் தான் அவர் பழைய ஏற்கனவே முன்னாடி இருந்த ஒரு டிஜிபி பேரை சொல்லி ஒரு ஓடிபி நம்பர் வரும், அதில் 10,000 ரூபா அனுப்புங்க அப்படின்றதுக்கு அனுப்புவாரா? அப்படி ஆள் தான் அவர். இப்பயும் கூட இது மாதிரி நமக்கு தொடர்ச்சியாக புகார் வரையில் அவர் தரப்பு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக கூப்பிட்டேன் நான். ஒரு தடவை என்னமோ அட்டன் பண்ணார், அப்புறம் கால் பிளாக் பண்ணிட்டாரு. ஆனால் அதனால் சரி போட்டேன், பிளாக் பண்ணிட்டா இருந்து போயிரும்னு நினைக்கிறாரு. அதனால் இந்த தொடர் குற்றச்சாட்டு ஆனால் பல்வேறு இடங்களுக்கு அனுப்புனதனுடைய காரணத்தினால இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரியான பட்டாலியன் போலீஸ் இப்போ கிடையாது. இவர் சேரையில் இருந்தார்ல, இவர் பட்டாலியன் எஸ்ஐ தானே 97 சேரும்போது இருந்தார்ல, அந்த பட்டாலியன் போலீஸ்லாம் இப்போ கிடையாதுப்பா. அப்போ உங்கள்கிட்ட இருந்த அந்த அப்போதைய உயர் அதிகாரிகள் ஏதாவது காசு வாங்கியிருந்திருக்கலாம், நீ அதில் கொஞ்சம் விவரமாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காசு வாங்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். ஆனால் காசு வாங்குறதுல தான் நீ இருந்துட்டுப்பியே தவிர புத்திசாலித்தனத்தில் அன்றைக்கு இருந்த லெவலுக்கு இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ஜென்சி பசங்க உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான், நீ என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி. இன்னும் கூடுதலான தகவல் என்னன்னா, இந்த இது மாதிரியான வாய்ஸ் இன் போலீஸ் சேனலில் பேசுகிறோம்ல, இவர் என்ன ஒரு யூடியூப்காரர் பேசி என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி தானே நினைப்ப. அப்படின்ற மாதிரி நினப்பு இருந்தாலும் அது என்ன ஒரு விளைவை ஏற்படுத்தும்னா, அந்த போலீஸ் மத்தியில் யார் அந்த பட்டாலியன் டிஎஸ்பி போலீஸ் மத்தியில் இவர் மீதான குற்றச்சாட்டு, உயர் அதிகாரி என்னதான் நீங்கள் பட்டாலியனுக்கு கமாண்டண்டாக இருந்தாலும் கூட அவர் மீதான குற்றச்சாட்டை ஏதோ ஒரு சேனல் மூலமாக இது மாதிரி பொது வெளிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வாய்ஸ் இன் போலீஸ் சேனலுக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறேன். எவ்வளவு தகவல் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன சிடிஆர் போட்டாலும் எடுக்க முடியாது. உங்கள் பட்டாலியனில் இருக்கிற 1000 போலீஸும் என்கிட்ட பேசுதில்லப்பா. நாட் ஒன்லி தட் 9th பட்டாலியன், எல்லா பட்டாலியனில் இருக்கக்கூடிய போலீஸும் பேசுகிறாங்க. பட்டாலியன் போலீஸ் மட்டும் இல்லை, ஏஆர் போலீஸ் பேசுவாங்க, லோக்கல் போலீஸ் பேசுவாங்க. அவரவர் மீதான அதிருப்தி அந்த உயர் அதிகாரிகள் குறித்து நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உயர் அதிகாரி சொன்னார்னா அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதுதான் சொல்றாப்ல, இவர் குறித்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த பொங்கலுக்கு ஜஸ்ட் முன்னாடி, ஏன்னா அந்த டயத்தில் பொங்கல் டயத்தில் சென்னையிலேருந்து ஒரு உயர் அதிகாரி வந்திருந்தாங்களாம்ல, மிஸ்டர் கார்த்திகேயன், கவனிச்சுக்கோங்க. சென்னையிலேருந்து ஒரு உயர் அதிகாரியினுடைய தம்பி வந்திருந்து 5 நாளைக்கு வண்டி ஓட்ட விட்டுருந்தீங்களா? ஆனால் டிரைவர் என்கிட்ட சொல்லிடுவார்ல, சொல்ல மாட்டாரா? நீங்கள் டிரைவர் சொன்னியா சொல்லலையான்னு போய் கேட்குறதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? 5 நாள் 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு வச்சுருக்காப்புல. இப்படியே நீ செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு எளிமையாக இருக்கக்கூடிய சாதாரண சின்ன லெவலில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு வெல்ஃபேர் பார்க்குறதுக்கு தாப்பா இருக்க. ஆனால் உயர் அதிகாரிக்கு அவர்களுக்கு சால்ரா போடுறதுக்கு, அவர்களுக்கு எடுபடி பார்க்கறதுக்கு, காசு செலவழிக்கிறதுக்குமா இருக்கேன். பட்டாலியனில் உட்காந்து இருக்கிறதுக்கு 1000 போலீஸை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த இதில் கூட போட்டுருந்தாங்க பாருங்க. இப்போ ராம்நாட்டில் ஏதோ ஒரு சைபர் கிரைமில் போலீஸ் பட்டாலியன் போலீஸ் மாட்டியிருக்கேன். இப்படி ஆளுகிட்ட உருவாகக்கூடிய போலீஸு அப்படித்தான் திரும்ப திரும்ப கிரைம் சிந்தனையோடு தான் இருப்பான். இவங்களுக்கு காசு கொடுக்கணும் அது இதுன்னா அதே கிரிமினல் மைண்டு தான் வரும். அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த பட்டாலியனும் பிஆர்எஸும் போலீஸுக்கான நாட்டங்கால் மாதிரி அது சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு உண்மையான சரியான நேர்மையான காவலர்களை உருவாக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில். இது இந்த துறைக்குள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அந்த 5-6 கம்பெனியாக நம்ம இருக்கு. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஓசி இவருக்கு மாதம் 20,000 நம்ம கட்டணும். அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிக்கே இவர் இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் அரிசியை தான் அங்கே அனுப்பி விடுவாராம். அது போலீஸ் வண்டியை போட்டு, ஆனால் கிலோ 48 ரூபாயா நம்ம சொல்லி போட்டு இங்கே அது 12 ரூபா 13 ரூபாய்க்கு வாங்கி, இதுல இல்லாமல் கேவலம் பெர்கர்லேயும் கேவலப்பட்ட மாதிரியான பொழப்பு.
ஆனால் வகிக்கக்கூடிய பதவி பார்த்துக்குங்க கமாண்டன்ட்னா வெளியில் எஸ்பின்னு வாங்க. ஆனால் எஸ்பின்னா என்னன்னாச்சும் தெரியுமா? ஒரு ஏட்டு எங்கள் இதில் லோக்கல் ஏட்டு 100 கேஸுக்கு சார்ஜி சொல்லியிருப்பார். ஒரே ஒரு கேஸு எங்கேயாச்சும் பெட்டி ஏறி போலீஸ் தானே, எஸ்பி தானே, எஸ்பி ரேங்க் தானே, தோள்பட்ட சிம்பிளை பார்த்தா எஸ்பி தானே, ஒரு எஃப்ஐஆர் கையில் பார்த்துருப்பீங்களா நீங்கள்? பட்டாலியன் ஏதோ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அது ஒரு விங்கு. மற்ற இப்போ யூடியூப் சேனல் பேசுகிறாங்க, மற்ற பத்திரிகைக்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் எஸ்பின்னு நம்புவாங்க. ஆனால் நம்ம சொல்கிறேன், அது ஒரு விங்கியா, ஒரு பட்டாலியன் விங்கு. நீ போலீஸை நல்ல முறையில் உருவாக்கு, அவ்வளோதான் உனக்கு வேலை. அப்புறம் லோக்கல் பார்க்குற ஏட்டுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையும் தெரியாது. ஐபிசி தெரியுமா? இப்போ புதுசாக வந்திருக்கிற பிஎன்எஸ் தெரியுமா? அதான் ஒரே ஒரு கேஸுக்கு நீங்கள் பெட்டி ஏறி சாட்சி சொல்லியிருப்பீங்களா? ஒரே ஒரு எஃப்ஐஆர் ஐஓவா இருந்திருப்பீங்களா? இருந்திருக்க முடியாது, இருக்கவும் வேண்டியதில்லை. ஏன்னா உங்கள் ஒர்க் நேச்சருக்கு அது தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிறதுல போலீஸ்க்கு என்ன செய்யணுமோ பார்க்கணும். அந்த போலீஸ்கிட்ட அடிக்கிற காசு போக அதுக்கு பிறகு அவர் சௌந்தர்யா தகப்பனார் பெயர் சுப்புராஜ், சுந்தரவேல்புரம், தூத்துக்குடி டவுன், தூத்துக்குடி மாவட்டம். இந்த அம்மாட்ட ஏதோ ஒரு பணம் வாங்கி, அதே கந்துவட்டியை காட்டிலும் கொடுமையாக போகுதில்ல, இந்த அம்மாட்ட ஒரு பணம் வாங்கி ஒரு வீட்டினுடைய ஈட்டின் பேரில் பணம் வாங்கி அப்புறம் பிளாங்க் செக்கு வாங்கி அந்த செக்கை மாற்றி அந்த வீட்டையும் ஆட்டையை போட்டு அதில் யாராருக்கும் அந்த அம்மா பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க போல். அதில் ஒன்றும் கதையை ஆகாமல் அவங்களே நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 4 தூத்துக்குடி அதில் போட்டு கடந்த நவம்பர் 19ஆம் நாள் 2025 நவம்பர் 19 ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இவங்க மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணி, எஃப்ஐஆர்னா நான் விசாரணை முடிச்சு அதில் குற்றச்சாட்டு பிரிமா பேசி இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நடத்துங்க அப்படின்னு அப்படித்தானே வரும் நீதிமன்றத்தில். அது மாதிரியான ஒரு விசாரணையை இனிஷியேட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ டிசிபிக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தோம்னா அந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் மாவட்ட குற்றப்பிரிவு தூத்துக்குடி அவங்கள தான் ரெஸ்பாண்டன்ட் ஒன்றா போட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அவர்களிடம் புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மாவட்ட குற்றப்பிரிவு டிசிபி, அப்புறம் சுதர்லின் விஜிலா வயது 45 அவங்க இந்த கமாண்டரினுடைய ஒய்ஃபு, அப்புறம் கார்த்திகேயன் வயது 48 அந்த சிறப்பு காவல் படை 9th பட்டாலியன் கமாண்டன்ட், அப்புறம் வெயில்முத்து, சாந்தி, இந்த மாதிரி அதில் ஒரு 9 பேர் வரைக்கும் எதிர்மனைதாரராக சேர்த்து ஒரு ஆர்டர் வாங்கி அதான் 19/11 நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 2025 ஆர்டர் வாங்கி இப்போ அது ஒன்று விசாரணை கமெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒன்று போயிருக்கு. ஏன்னா அதன் அடிப்படையில் இவங்களுக்கு சம்மன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யார் பெட்டிஷனாக இருக்குது அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேன். இதுக்கு இடையில இதெல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி இந்த தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்புக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டோட்டலாக அது தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காவலர் குடும்ப நல கூட்டமைப்புக்கான ஒரு அமைப்பு. அவங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், அப்புறம் உயர்திரு அரசு தலைமைச் செயலாளர் அவங்களுக்கு, அப்புறம் காவல்துறை தலைமை இயக்குனர், அப்புறம் உயர்திரு இயக்குனர் தமிழ்நாடு மாநில லஞ்ச ஊழல் கண்காணிப்புத்துறை ஆலந்தூர் அவங்களுக்கு, அப்புறம் காவல்துறை தலைவர் இவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதன் மீது ஒரு சுமார் 1000 காவலர்களுடைய நலன் கருதி நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக கிடைச்ச தகவல் என்னன்னா அந்த விஜிலன்ஸினுடைய விசாரணை சென்னையில் கொடுத்துருந்தாங்கல்ல, அது திருநெல்வேலி மாவட்ட விஜிலன்ஸுக்கு அங்கே அனுப்பியிருக்காங்க. விசாரணை கமெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இதில் கட்டாயம் மாட்டுவார். அப்பையும் கூட சொல்கிறேன், இந்த தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு இந்த அமைப்பு சார்பாக இவர்கள்ட்ட நான் பேசினேன். பேசும்பொழுது இதனுடைய நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் சார், இல்லைன்னா இன்னும் ஒரு 10 நாளில் நாங்களே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுறதா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம், அதையும் செய்யுங்க அப்படின்னு. விசாரணை உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக என்ன சொன்னேன், நானே தான் சொன்னேன், லோக் ஆயுக்தா அங்கே தானுங்க இருக்கு, அங்கே ஒரு பெட்டிஷனை கொடுங்க. ஆனால் இது மாதிரி டோட்டலாக எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இதை பூரா எடுத்திருக்காங்க. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அப்படின்றதுல இவர் அவங்க சொல்கிற கணக்கு 90 கோடி ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க. வாட் எவர் மேபி, எனக்கு அது என்ன உண்மை என்ன ஏதுன்றது தெரியாது. ஆனால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது இவர் அந்த கமாண்டன்ட் ஆன காலத்தில் இருந்து எல்லாமே அந்த பக்கமே இருக்கிறாராம். அதனால் எடுங்க அப்படின்றாரு. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் இவருக்கு எதிராக இந்த மாதிரியான இது வந்த உடனே முதல்ல சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய பட்டாலியன் போலீஸ்
போலீஸ் நீங்க நினைக்கிற மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ண அதனினும் முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அது உங்களது ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காருல. நாட் ஒன்லி திஸ் 9th பட்டாலியன், எல்லா பட்டாலியன்லையுமே உங்களுக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிக்கப்படுதுப்பா. நீ என்னமோ மாசம் காசு வாங்கினேன்னா ரொம்ப வெளியே தெரியாம அப்படியே கப்பம் கட்டிட்டு போயிருவேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க. உடனடியாக எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அதுதான் சொல்றேன்ல, நம்மளுடைய குறையை வாய்ஸ் இன் போலீஸ்ல சொன்னோம்னா அவர் எடுத்து சொல்லுவார். அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு தான் போவேன். எனக்கு என்ன இருக்கு, அங்கே அடிக்கிறான்ல, இந்த துறையில் அடிக்கிறான்ல, அங்கே அடிக்கிறான்ல, அதெல்லாம் நான் பேச மாட்டேன். அது எனக்கு சம்மந்தம் இல்லாத துறை. ஆனால் மந்திரிகளை போலதே 1000 கோடி அடிக்கிறேன், 5000 கோடி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புகார் வருது. அதை நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கோமா? நம்ம போய் இதில் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோமா? அரசியல் சேனல் கிடையாது நம்ம. இது திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, காவல்துறையினுடைய ஒழுக்கம், காவல்துறையினுடைய நேர்மை, காவல்துறையினுடைய கண்ணியம். இந்த கீழ்நிலையில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் சரியா இருந்தால் தான் ஒட்டுமொத்த காவல்துறை இருக்கு. நீ பிஆர்எஸ் இந்த பட்டாலியன் அதில் உருவாக்கப்பட வேண்டியது முக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லுவேன். அதனால அது தொடர்பாக நிறைய பேசுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல இப்போ இந்த எலெக்ஷன் டிஓர்ல இவர் திருச்சிக்கு மாறுதலாக இருக்கிறார் போல. அப்புறம் அங்கே திருச்சியில் இருக்கிறவர் இங்கே வந்திருக்கிறார் போல. ஆனால் அந்த ஒரு எலெக்ஷன் இதுக்கான ஒரு டிஓ ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் கூட எங்கேனாலும் காசை கொடுக்கறது. ஏன்னா உயர் அதிகாரியா ஆஃபீஸா யாருக்குனாலும் போய் காசு கொடுத்து சமாளிப்போம் அப்படின்ற அந்த எமௌண்ட்லேயே இருப்பார் போல. இந்த காசு வாங்குறவங்க அதே இதில் தான் இருப்பாங்க. ஆனால் அதனால் இப்போ இந்த பிரச்சனை வந்தோடனே அவர் என்ன ஜாதியோ அவர் ஜாதிக்கார உயர் அதிகாரிகளை போய் பார்க்குறாராம். அதாவது நாங்கள் போலீஸில் சேர்ந்த உடனே அந்த பிஆர்எஸ் பிடிசியில் பெரிய அந்த உலக தத்துவார்த்த வாக்கியம் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் பல மாவட்டத்திலேருந்து வந்திருப்போம், என்னமோ ஒரு மதமாக இருப்போம், ஏதோ ஜாதியாக இருப்போம். இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம், இந்த போலீஸுன்ற காக்கி யூனிஃபார்ம் மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரே ஜாதி, போலீஸ் ஜாதி அப்படின்ற மாதிரி தான். அது பிஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், பிடிசியாக இருக்கட்டும், அது ஒரு தாரக மந்திரம் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு துளி அளவு கூட உண்மை கிடையாது. இந்த காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். இல்லை, 1% உண்மை இருக்கா? அப்படி உண்மை இருந்தால் பொதுமக்கள் இந்த அளவுக்கு வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஆன நிலை ஏற்படுமா? இத்தனை லாக்அப், கஸ்டோடியல் டார்ச்சர், கஸ்டோடியல் டெத்து இப்படி நடக்குமா? காவல்துறை உங்கள் நண்பன் திரும்ப திரும்ப சொன்னாலும் பொதுமக்கள் நம்புறாங்களா? அதே மாதிரி தான் இது. டிபார்ட்மெண்ட்டில் காக்கி சட்டை போட்டுட்டோம்னா ஒரே ஜாதிலாம் கிடையாது. லேசாக அவனுக்கு எந்த அதிகாரி, அது என்ன ரேங்கில் இருக்கட்டும், என்னாச்சும் லேசாக ஒரு 3A வரட்டும், அவனுக்கான ஆள் ஜாதிக்காரன் எந்த ஐபிஎஸ் எங்கே இருக்காங்க அங்கே போய் பார்க்கத்தான் செய்வான். அது அந்த ஐபிஎஸும் கூட கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அந்த ஜாதின்ற ஒரே அடிப்படையில் அதை செஞ்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னமும் காலங்காலமாக கிரவுண்டில் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். நம்ம எல்லாம் யூனிஃபார்ம் போட்டால் ஒரே ஜாதி தான், போலீஸ் ஜாதி அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படையில் ஒரு ஏதோ போய் பார்க்குறாரு போல. ஆனால் அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஆனால் இப்போதைக்கு அவர் கமாண்டன்ட்டுக்கு சொல்கிறேன், ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வகிக்கிற பதவி அந்த இதெல்லாம் வந்துட்டோம்னா அவ்வளோதான் உயர்ந்தபட்ச பதவி. அதானப்பா, எஸ்ஐ சேர்ந்தீங்க, கமாண்டன்ட் வந்தாச்சு. ஏன்னா தமிழ்நாடு ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்களா, டிஜிபி கொடுத்துருப்பாங்களா? அதெல்லாம் வராது, கட்டாயம் வராது. எஸ்ஐ சேர்ந்தா கமாண்டன்ட் வந்தாச்சு, நல்ல நிம்மதியாக இருக்கேன், குழந்தைகளோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வேணும். நீங்கள் இதில் 30 வருஷம் 35 வருஷம் எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்கன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு குறைந்தது ஒரு 10-20 வருஷம் பென்ஷன் வாங்கணும்ல. நீங்கள் இங்கே என்ன செஞ்சீங்களோ அதனுடைய விளைவு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில் காமிச்சு கொடுப்பா. கை கால் விளங்காமல் வீல் சேரில் தள்ளிக்கிட்டு வாய் பேசாமல் இப்படியா இருக்கிறதுக்கான ஒரு சூழலையா உருவாக்குவீங்க. அது என்ன சொன்னாலும் இது மாதிரியான ஆட்களுக்கு இந்த திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் அப்படின்ற மாதிரி அது காற்றுல போயிடும், அதை விட்டுருவான். இது இப்போ இந்த பட்டாலியன் டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. அதற்கு அடுத்து ஏதோ ஒரு 96 பேருக்கு அதில் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டாராம்ப்பா. அதில் ஈச் 10,000 வாங்கிக்கிட்டு. ஏன்னா அது குறித்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரியும் போட்டு, அப்புறம் பை போஸ்ட், ஆனால் அது போட்டிருந்து எனக்கு அந்த போஸ்ட்டும் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஆனால் ஒரு கவரில், ஆனால் அதுவும் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தகவல் தான் பட்டாலியன் இது. அந்த தகவலை மட்டும் வாசிச்சுட்டு இந்த பதிவை முடிக்கிறேன் நான். உங்களுக்கு தெரியுமா, திருநெல்வேலி மணிமுத்தாறு 9வது பட்டாலியனில் ஐஎஸ் ஏட்டையா சந்திரசேகர் உதவியுடன் தளவாய் கார்த்திகேயன் அவர்களால் 20/1/2026 அன்று 3 மாத சுழற்சி முறை அடிப்படையில் ஆல் கம்பெனி இன்டர்சேஞ்ச் மூவ்மெண்ட் ஆனதாம். அதன் நகல் இணைக்கப்பட்டுள்ளது. அதில்
96 காவலர்களிடம் இன் பிராக்கெட்ல 25 + 71 தலைக்கு 10,000 ரூபாய் வீதம் 10 லட்சத்தை ஐஎஸ் ஏட்டையா சந்திரசேகர் உதவியுடன் வாங்கி கொண்டு அனைவருக்கும் அட்டாச் டியூட்டி போட்டுள்ளார்களாம். இந்த சமயத்தில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை தலைமையகத்தில் இருந்து உயர் அதிகாரிகள் மூலமாக அனைத்து பட்டாலியன்களிலும் அட்டாச் டியூட்டியில் காவலர்களை பணி அமர்த்தக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு வந்ததாம். அதை பார்த்து சுதாரித்துக் கொண்ட தளவாய் கார்த்திகேயன் மற்றும் சந்திரசேகர் ஏட்டையா அட்டாச் டியூட்டியை கேன்சல் செய்தால் அட்டாச் டியூட்டிக்கு காவலர்கள் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பார்கள் என்ற அச்சத்தில் 96 காவல் ஆளுநர்களுக்கும் உடனடியாக 18/2/2026 அன்று சி நம்பர் போட்டிருக்காங்க. படி பக்கா கம்பெனி டிரான்ஸ்பர் போட்டுள்ளார்களாம். அதன் நகல் இணைக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்கும் காவலர்களிடம் வெல்ஃபேர் என்ற பெயரில் இந்த மோசடி நடந்துள்ளதாக வருந்துகின்றனர் மணிமுத்தாறு காவலர்கள். இது மிகப்பெரிய மோசடி. உயர் அதிகாரிகள் இதன் மீது தனி கவனம் செலுத்துமாறு வேண்டுகிறோம். இதற்கெல்லாம் மூளையாக இருந்து செயல்படுபவர் ஐஎஸ் ஏட்டையா சந்திரசேகர். ஆம், இவர் இது மட்டுமல்லாமல் கார்த்திகேயன் தளவாயின் துருப்பு சீட்டாக செயல்பட்டு வருகிறாராம். சந்திரசேகர் ஏட்டையாவின் மனைவி திருமதி கலை சந்தனமாரி திருநெல்வேலி ஜங்ஷன் ஸ்டேஷனில் உதவி ஆய்வாளராக கிரைம் டீமில் பணியாற்றி வருகிறாராம். இவர் தன்னுடைய கணவரின் வேண்டுகோளுக்கு இணங்க காவல்துறையில் பணியாற்றி வரும் உயர் அதிகாரிகளின் தொலைபேசி எண்ணிற்கு சிடிஆர் போட்டு தருவதையே வேலையாக வைத்து திருநெல்வேலி மாவட்ட சட்டம் ஒழுங்கு பணியில் இருந்து கொண்டு தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருகிறாராம். மேலும் ஐஎஸ் சந்திரசேகர் ஏட்டையா கார்த்திகேயன் தளவாய் அவர்கள் சொல்லித்தான் என் மனைவி சிடிஆர் போட்டதாகவும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் கூறுகிறாராம். தற்போது இவரை பற்றிய தகவல் பரவியதால் மருத்துவ விடுப்பு வாங்கி சென்று விட்டாராம். மேலும் கார்த்திகேயன் தளவாயின் பினாமியாகவும் செயல்படுகிறாராம். இது மட்டுமில்லாமல் 9th பட்டாலியனில் பணிபுரியும் நிறைய காவலர்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு சென்னையில் ஓடி டியூட்டி ஏதேனும் பில்லிங்கில் வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுள்ளாராம். ஆனால் இதுவரை ஓடி டியூட்டி ஏதும் வாங்கி தராமல் ஏமாற்றி வருகிறாராம். கேட்டால் மேலிடத்திற்கு பணம் கொடுத்துள்ளேன், மேலும் தற்போது எலெக்ஷனையும் காரணம் காட்டி ஏமாற்றி வருகிறாராம். காவலர்களுக்கு ஏதேனும் எம்எல் இஎல் அன்அக்கவுண்ட் லீவ் ஏதேனும் தேவைப்பட்டால் இவரையே நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்று இவரே கூறுவாராம். மேலும் 9th பட்டாலியனில் பணிபுரியும் பெண் காவலர்களிடம் நேரடியாகவும் போன் மூலமாகவும் மிரட்டும் தோரணையில் பேசி வருகிறாராம். இது சம்பந்தமாக பெரும் மதிப்பிற்குரிய உயர் அதிகாரிகள் இதனை நன்கு விசாரித்து இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த பெட்டிஷன் எனக்கு அனுப்பி விட்டது மாதிரி அவங்க அதில் ஃபோனில் தொடர்பு கொண்டு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய தலைமை அலுவலகம் அப்புறம் டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. விசாரணை தொடங்கி நடக்கும். இப்போ இது ரொம்ப ஈஸியாக விசாரிச்சிடலாம். நம்ம திருநெல்வேலி விஜிலன்ஸ் ஒரு விசாரணை துவக்குறாங்க. இதில் 96 காவலர்கள்ட்ட ஈச் 10,000 வாங்கியிருக்காங்க. எப்படினாலும் இப்போ பெட்டிஷன் போடுறதுக்கு காரணமாக இருக்காங்க. ஒரு 10-20 பேர் தான் பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருப்பாங்க. ஒரு பெரும்பகுதியான ஒரு 80 காவலர்கள் வரைக்கும் சொல்லுவாங்க. அப்படித்தான் அவங்களே எனக்கு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஐஎஸ் ஏட்டையான்னு சொல்லி சந்திரசேகர் சொல்றாங்க. அது பற்றியும் விசாரிங்க. இது வந்த தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சேனல்ல இப்ப பேசியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்தது, உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு வந்தது, இது எல்லாத்தையும் பொதுவெளியில தெரியப்படுத்தணுன்றதுக்காக. இது தொடர்பான ஒரு பிரிலிமினரி என்கொயரின்னு வாங்க விஜிலன்ஸ்ல ஒரு பிஇ ஒரு டிஇ நடத்துனீங்கன்னா இதனுடைய முழு உண்மை தெரியும். ஆனால் இவர் அந்த வருமானத்திற்கு அதிகமாக டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அக்குமுலேட் அசட்ஸ் அதில் கட்டாயம் வர்றாரு. அதனால அந்த அடிப்படையில் இவர் மீதான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முழு தகுதியோடையவராக இருக்கிறாரு. ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகையில் தான் கவனமாக இருக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுவேன். இவருக்கு அது பற்றிலாம் எந்த அக்கறையும் கிடையாது. அதனால இந்த கூடுதலாக சொல்லிக்கிறது, இந்த தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு அவங்க நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை என்னன்றதை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. இந்த நடவடிக்கை உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பொதுநல வழக்குக்கும் போங்க.
கூடுதலாக நீங்க அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய லோக் ஆயுக்தாவுக்கும் ஒரு பெட்டிஷன் கொடுங்க. தொடர்ச்சியா பெட்டிஷன் போட்டோம்னா எப்பேற்பட்ட ஊழல் பெருச்சாலையும் தப்பிக்கவே முடியாது. அவனுக்கு என்னதான் செல்வாக்கா இருந்தாலும். அரசியல்வாதி தப்பிக்கிறதுன்றது வேற விஷயம். நீங்க அரசியலுக்கு போயிடலாம், அது வேற. ஆனா அரசியல்வாதி தப்பிப்பாரு, செலவழிப்பாரு, இந்த மாநாடு போடுவாங்க, எலெக்ஷன் வருது, அதுக்கு நிறைய காசு எடுப்பாரு, செலவழிப்பாரு, அதெல்லாம் வேற விஷயம். அது எப்படி சமாளிப்பாரோ. ஒரு அரசியல் கட்சியோட தீவிர எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் அதுவே கூட்டணி ஆயிரும், அது வேற விஷயம். நீ அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு ஆனா பொதுமக்களுக்கு நல்லது செய்யறன்ற போர்வையில் இருந்து கொண்டு இந்த மாதிரியான உனக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கிட்ட, அதுவும் இந்த சொல்றாங்க பாருங்க, ஒரு கண்ணீரோட மிகவும் குறைவான சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடியவன்ட்ட இருந்து அதுல கூட என்ன அடிக்கணும்னு சொல்லி பாக்குற பத்தியா. கட்டாயம் ரிட்டையர்ட் ஆகக்கூடாது, ப்ராப்பரா கட்டாயம் வந்து பென்ஷன் வாங்கக்கூடாது, இவருடைய சொத்து பறிமுதல் பண்ணப்படணும் அப்படின்றத இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த காவலர்களுடைய இயக்கம். அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய பதிவு. தைரியமாக இருங்கப்பா. நாட் ஒன்லி தட் 9th பட்டாலியன், யாரா இருந்தாலும் தைரியமாக இருங்க. நீங்க தப்பு செய்யல, தப்பு செஞ்சவன் பெரிய இது மாதிரி அவர் வந்து அவ்வளவு மிடுக்கா ஆச்சு பூச்சுன்னு சொல்லி இது ஒன்றையில தப்பு செய்யாத நம்ம இதை வெளியே கொண்டு வருவதற்கு என்ன பயம் வேண்டி கிடக்கு. அதனால மற்றதை தொடர்ந்து பேசுவோம். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.